வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு புதுவிதமான இட்லி தோசைக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைக்கிறேன் நான். இப்போ இதில் மசாலாஸ் எல்லாம் போடலாம். நம்ம பாருங்கள், ஒரு டீஸ்பூன் சோம்பு, சீரகம் ஒரு டீஸ்பூன், உடச்ச கடலை ஒரு 4 டீஸ்பூன். எல்லாமே கொஞ்சம் கேஸ் நம்ம ஏற்றிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நீங்கள் பவுட்ராகவும் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது பாருங்கள், இதில் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதில் நீங்கள் கொத்தமல்லி விதையும் போட்டு வதக்கிக்கலாம். நான் தூள் போடுறேன். ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள். எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹீட் பண்ணி போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண சோம்பு, சீரகம், உடச்சக்கடலை, இந்த தனியாத்தூள், இது எல்லாமே பெப்பர் தூள், இதோடு சேர்த்து நம்ம காரத்துக்கு தேர்ந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு மூடி தேங்காய். குழம்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் நல்லெண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கறி மசாலா, சோம்பு, இது பட்டை, லவங்கம், ஸ்டாரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி போட்டுக்கணும். இது மீடியம் சைஸ் தக்காளி. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் நான் 2 உருளைக்கிழங்கு, ஊட்டி உருளைக்கிழங்கு 2, ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதுதான் இதனுடைய குழம்போட இன்க்ரீடியன்ட். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இது வேகிறதுக்கான தண்ணி. தண்ணி பாருங்கள், அந்த காய்க்கு மேலே நிற்கிற மாதிரி ஊற்றிக்கணும். கரெக்டாக இருக்கும். போட்டு குக்கர் மூடி நல்ல ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போட்டு 3 விசில். 3 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ நல்லா ஃபுல்லாக ஸ்டீம் போயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதும் அந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைக்கணும். அது இதில் எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சமாக புளி, கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம் புளியை கரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஊற்றுது. பாருங்கள் இவ்வளோ புளி தண்ணி ரொம்ப நம்ம காரக்குழம்புக்கு ஊற்றுற மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு டேஸ்ட் வரணும், அவ்வளோதான். பாருங்க, ஒரு குருமா கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு, காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இதில். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி, எல்லா இடத்துலையும் பபிள்ஸ் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு, இப்போ நான் கேஸை ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம இறக்கிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நம்ம தாளித்து கொட்டலாம் அதில். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சப்பாத்தி கூட நல்லாயிருக்குங்க. எல்லோரும் பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். ரெண்டு வரமிளகா, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான மசாலா சைட் டிஷ் வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். நீங்கள் வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.